ஏல சைஸு ஸ்டாக் எடுத்து வச்சியா இல்லையால? அண்ணாச்சி இனிமேல் தான் எடுக்கணும். செல்வம் நானும் போகிறோம் அண்ணாச்சி, 2 பேர்த்தையும் அனுப்பிவிடுங்க, அப்போ தான் எடுக்க முடியும். ஏல செல்வம், நீயும் சைஸும் போய் ஸ்டாக் எடுத்து வைங்கள, நான் போய் சாப்பிட்டு வரேன். அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி என்னைய போட்டு வேலை வாங்கிக்கிட்டே இருக்கே அப்போ பார்த்தாலும். இப்போ தானே அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்தேன் சமைக்கிறதுக்கு. மறுபடியும் ஜாமான் எடுத்து வைனா என்ன அண்ணாச்சி அர்த்தம் அது? நான் ஒரு ஆளே இந்த இதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். ஏல நீ உணர இல்லை, நான் உணர. எப்போ ஏடுல அவன் கூட சேர்ந்து திங்கிறத போனல நான். சரி அண்ணாச்சி, இங்கே வந்தால் பாவத்துக்கு எடுத்து தான் தொலையேன். ஏல வாமல ஜெயிச்சு என்னை கோத்து விட்டுவில வந்து எடுப்போம், வா வந்து தொலை. ஏல சாப்பிட்டு வந்துடுறல, 2 பேரும் எடுத்து வைங்கண்ணா. அவங்கிட்ட ஆட்டிக்கிட்டு தெரியாதீங்கள, போயிட்டு இப்போ வந்துடுவேன் சரியா? ஏல அந்த ஆளுக்கிட்ட என்னை எதுக்குல கோத்து விட்ட? இல்லை கொஞ்சம் ஸ்டாக் எடுக்கிறனால கூப்பிட்டேன், நான் எங்களை கோத்து விட்டேன். நீ பாட்டில் ஆட்டிக்கிட்டு அங்கே கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் நின்று ஆட்டிட்டு நிற்கிறேன். அப்புறம் இங்கே வந்து வேலை யார் செய்வா? நீ வேலை செய்வா? வாழை எடுக்க போவோம் 2 பேரும். சரி போவோம் வாழை. இல்லை ஏழை இப்படி பண்ணலையே மென்டல் பாயில்களை. என் தாலியை போட்டு அறுக்கலையே. நீயும் அறுக்கதான் வேலை செய்கிற, அண்ணாச்சியும் அறுக்கதான் வேலை செய்கிற. உங்கள் கூட சேர்ந்த பாவத்துக்கு நானும் கடந்து சாவரல செத்த பயல்களை. ஏ செல்வம், அது என்னடா மண்டியில் டார்ச் லைட் வச்சு தெரியுற? மண்டி விளக்கணே அவுத்து போட்டு வாழை எடுக்க போவோம் டக்குன்னு. இந்தா வரம்ல மண்டி விளக்கணே, வந்து தொலையம்ல. தல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தல.